நேத்து ஒரு மூவிஸ் போனேங்க. அந்த மூவிஸ் ஒரு படம் பார்த்து நல்ல படம்க்கா. அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்தேன்னா அதான். அதுக்கு என்ன படம் கேட்டீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கா. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சினிமா படம் மாரி இல்லாம நம்ம லைஃப்ல நடக்கிற மாரியே ஒரு படம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லார் லைஃப்ல நடக்கிற மாரி ஒரு சின்ன சென்டென்ஸ் நல்லாருக்கும். லவ்வுனா லவ் இருக்கு, ஃபேக் லவ், ட்ரூ லவ், ஒரு அப்பா பாசம், பையன் மூத்த பையனா இருந்தா ஒரு மூத்த பையன் பாசம். எல்லா சென்டென்ஸுமே காமிச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு சொந்த பந்தங்கள் நமக்கு இல்லைனாலுமே அக்கம் பக்கத்துல பேசி பழகி நல்லா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது ஏன் அப்படின்றது ஒரு சொந்த பந்தங்களே நமக்கு என்ன வேற்றுமை தொற்றிகள் இருக்கும், பொறாமைகள் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அக்கம் பக்கத்துல பார்க்க பழகும் போது அந்த மாதிரி எதுவுமே வராது. நமக்கு ஒரு சொந்த மாதிரியே இருக்கும். அதனால அதாவது இருந்துக்கங்கன்னா அதோட படம் இஸ்பிளைன் வந்துட்டு என்னோட சொந்த பந்தங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா இது நான் என்ன ரிவ்யூ பண்றியா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து சொல்லிக்கிறேன், என்னோட கடையில் சொல்லிக்கிறேன் வந்துட்டு எனக்கு கஸ்டமர்ஸ் தான் எனக்கு சொந்த பந்தங்களுக்குமே. ஏன்னா எனக்கு எல்லாருமே ஆதரவு கொடுக்குறது என்னோட கஸ்டமர்ஸுக்கு வந்துக்கா. ஒரு கஸ்டமர்ஸ் என்னோட தம்பி என்ன பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 கஸ்டமர்ஸ் மகை மாறிப்பா நீ அப்படின்னு பேசுவாங்க. சில கஸ்டமர் பார்த்தா கண்ணு என்ன கண்ணு சொல்லு கண்ணு பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப எனக்கு விருப்பமானது. அதனால உங்களோட நிறைய குறைகள் சொல்லிக்கிறேங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போறீங்கன்னாக்கா சந்திரியா காட்டன் சாரீஸ்க்கா. வந்து இது வந்து ஜாயின் சாரீஸ்க்கா. ஜாயின் சாரீஸ் வந்து 4 மீட்டர் 2 மீட்டர் ஃபிட்டா இருக்கும். நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கா. எனக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸ்னால கொடுக்குறேன். 160 ரூபா மட்டும்தான்க்கா. தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறேன்க்கா. அதே மாதிரி ஒரு சாரி கிடையாது, மேக்ஸிமம் 2 சாரி எடுக்கணும்க்கா. ஏன்னா இதே சாம் சாரியே நான் ஒரு போன வாரம் போட்டிருப்பேன். 220 ரூபா ரேட்டில் போட்டிருப்பேன். ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருப்பேன். இன்னைக்கு ஒரு டிஸ்கவுண்ட்னால 160 ரூபா மட்டும் தான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் 2 சாரி எடுங்க. 2 சாரி எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங். ஒரு சாரி தரமாட்டேன். மேக்ஸிமம் ஒரு சாரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் கொடுக்குற மாதிரி ஆகும். இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க பாருங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர் இருக்கா. பிங்க் கலர்ல மேலே பிளெயினாக டிசைன்ஸ் கொடுத்து கீழே பார்டர் மட்டும் டிசைன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஜாயிண்ட் சாரீஸ்க்கா. 4 மீட்டர் 2 மீட்டர் ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ப்ளவுஸ் வந்துடும். மீட்டர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 6+ மேலேயே வருங்க. 6 மீட்டர் கண்டிப்பாக இருக்கும். கம்மி ரேட்னா தம்பி டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக அது அளவு கம்மியாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. கூடியே இருக்கும். இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் கீழே க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி படம் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்து நல்லா இருக்கா. கட்டினா கொஞ்சம் நல்லா நீட்டாக சூப்பராக இருப்பீங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. பாருங்க 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 பிங்க் கலர் இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. சைஸ் பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. சைஸ் பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு எல்லோ கலர் இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. சைஸ் பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. பாருங்க ரெட் கலர் இருக்கா. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இது பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இது பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இது விஸ்திரா சில்க் காட்டனுக்கா பிளெயினில் கொடுத்துருக்காங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. விஸ்திரா சில்க்குக்கா. அது வந்துட்டு இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. சைஸ் பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. விஸ்திரா சில்க்குக்கு அது வந்து இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. சைஸ் பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இது பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. பாருங்க மெரூன் கலர்ல பிளெயினா கொடுத்துருக்காங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாமே சூப்பர் கலெக்ஷனுக்காக தேவைப்படுங்க புக் பண்ணிக்கோங்க. அது புது கலெக்ஷன் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க.